நாட்டில் பெண்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை வெளிக்கொணரும் முகமாக நியூஸ் பஸ்டினால் முன்னெடுக்கப்படும் மகளிர் அரசே திட்டம் இன்று கற்பட்டி பகுதியில் ஆரம்பமாக உள்ளது. இது தொடர்பான மேலதிக தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் ஜெஃப்ரி ஜெவர்ஷன். திட்டத்தின் 13ஆம் நாள் நிகழ்வுகள் இன்றைய தினம் கற்பட்டி நகரில் இடம்பெற இருக்கிறது. அந்த வகையிலே காலை 9 மணிக்கு பிரதேச செயலக மண்டபத்தில் இந்த நிகழ்வுகள் இடம்பெற இருக்கிறது. பெண்களுடைய சமத்துவம் பாதுகாப்பதை போன்று வலுவூட்டல் என்பது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஒரு சந்தர்ப்பமாக தான் இந்த பெண்களுக்காக அல்லது மகளிருக்கான இந்த விசேட திட்டம் கேபிட்டல் மகாராஜா நிறுவனம், குறிப்பாக சக்தி டிவி, சிரச டிவி, அதை போன்று நியூஸ் பஸ்ட் ஆகியன இணைந்து முன்னெடுத்து வருகிறது. நியூஸ் பஸ்ட் என்று சொல்லும் போது வெறுமனே செய்தி அறையிலிருந்து செய்திகளை மாத்திரம் வழங்காமல் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள், மக்களுக்கு ஏற்படும் சவால்கள், இவை தொடர்பாக நாங்கள் தெளிவுபடுத்துவதற்காகவும் இவை தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காகவும் நாங்கள் கடந்த காலங்களில் தீவிரமாக உங்கள் பிரதேசங்களுக்கு வருகை தந்து நாங்கள் அதனை தெளிவுபடுத்தி அதற்கான திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். அதன் ஒரு கட்டமாக தான் இந்த மகளிருக்காக, குறிப்பாக மகளிர் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் பல்வேறுபட்டவை, துன்புறுத்தல்களுக்கு இலக்காகின்றார்கள், சிறுமிகள் துஷ்பிரயோகங்களுக்கு இலக்காகின்றார்கள். இவ்வாறான விடயங்கள் அதிக அளவில் கடந்த காலங்களில் ஏற்பட்டது. அதை போன்று ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வருங்காலத்தில் அல்லது எதிர்காலத்தில் வர வேண்டும் என்பதுதான் நமது ஒரே நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினம் கல்பிட்டி நகரில் இருக்கும் அனைத்து பெண்களையும் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். காலை 9 மணிக்கு பிரதேச செயலக மண்டபத்திற்கு நீங்கள் அனைவரும் வருகை தாருங்கள். தொடர்பான தகவல்களை நமது செய்திகளின் ஊடாக வழங்க காத்திருக்கிறோம். நியூஸ் செய்திகளுக்காக ஜெஃப்ரி ஜெபதர்ஷன், கல்பிட்டியிலிருந்து.